ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஒரு முக்கியமான ப்ராப்ளம், ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வெட்ஜ் அண்ட் ஆல்சோ வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். சிபிஎஸ்சி, நீட், ஜேஇ எல்லா இதுலையுமே ஒரு ஸ்டாண்டர்டாக கேட்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் டெய்லி ப்ராப்ளம்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ பாடி இனிஷியலி அட் ரெஸ்ட், மேலே ரெஸ்ட்டில் இருந்து ஸ்லைடிங் அலாங் த ஃப்ரிக்ஷன்லெஸ் ட்ராக் ஃப்ரம் அ ஹைட் h. ஓகே, ஹைட் ஹெச்லேருந்து மேலே ஸ்லைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். ஸ்லைடிங், நோ ஃப்ரிக்ஷன் இஸ் தேர். ஜஸ்ட் கம்ப்ளீட்ஸ் அ வெர்டிக்கல் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னா, டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கான், கேபிட்டல் டி அப்படின்றது டயாமீட்டர், த ஹைட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, ஹைட் என்னன்னு சொல்லி கேட்குறான். டு கம்ப்ளீட், ஜஸ்ட் கம்ப்ளீட் த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். ஓகே, ஸோ இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னா, மேலேருந்து கீழே வரும்போது தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் அட் ஆல். ஃப்ரிக்ஷன் இல்லைனா என்னது, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இனிஷியலி வாட் இஸ் எனர்ஜி, கீழே இருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா mgh பொட்டன்ஷியல் எனர்ஜி. இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கனால கைனட்டிக் எனர்ஜி 0. அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, பட் கைனட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்கும், half mv ஸ்கொயர். ஸோ டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா v ஸ்கொயர் will be equal to 2gh அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேல்யூ வரும். பட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இட் நீட் டு கம்ப்ளீட் அ வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். ஸோ ஒரு மாஸ் m ஒரு வெர்டிக்கல் சர்க்குலர் பாத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்ச வெலாசிட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு √5gr. இது வந்து ஸ்டாண்டர்டான ரிசல்ட் இன் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். ஸோ இங்கே வந்து குறைஞ்சபட்சம் ஹைட் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஜஸ்ட் கம்ப்ளீட் த சர்க்குலர் மோஷன், ஜஸ்ட் கம்ப்ளீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ வெலாசிட்டி குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருந்தாலே போதும், √5gr இருந்தாலே போதுமா? ஸோ அப்போ மினிமம் வெலாசிட்டி வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும், √5gr. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், v ஸ்கொயர் என்ன வரும், 5gr, வேறு r இஸ் த ரேடியஸ் இயர், மறந்துடக்கூடாது, 2gh சொல்லி வருது. ஸோ v ஸ்கொயர் வந்து 5gr சொல்லி எழுதிட்டு will be equal to 2gh. ஸோ நம்மளுக்கு diameter is nothing but 2 times r. அப்போது நம்மளுக்கு என்ன ஒரு r-ஓட வேல்யூ வந்து d/2 வருமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆப்ஷன் எல்லாமே வந்து d-ல தான் இருக்குது. ஸோ நம்ம d-ல தான் எழுதணும். ஸோ 5g, r இருக்க இடத்துல d/2 போடுங்க. ஸோ ஃபைனலி வாட் யூ வில் கெட், 2gh. ஸோ gg கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி வாட் இஸ் ஆன்சர் யூ வில் கெட். ஸோ ஹெச்சோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 5d/4 வருது. ஸோ இது எந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி.